அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 24, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா. மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் சோசியலிச தலைவருமான கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செவ்வாய்க்கிழமை அறிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டு அரங்கம் முதல்வர் இன்று திறந்து வைக்கிறோன்னு தெரிவிச்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை திறந்து வைக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக முன்னாள் தமிழ் அறிஞர்களுக்கு சிலை மணிமண்டபம் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், கீழே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல எலாபரேட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. 3 பேர் யார்னா வீரமாமுனிவர், நாமக்கல் கவிஞர், கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் சிலை வச்சுருக்காங்களா, மார்பளவு சிலையா இல்லை நினைவு தூணு, அந்த மாதிரி இது வந்து கீழே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. நியூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுத்துரும். கீழே டிரைவில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 கிலோவாட் வரை சூரியனின் சக்தி திறன் உற்பத்திக்கு சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதிலிருந்து விலக்கு. தமிழ்நாட்டில் மின் இணைப்புகள் உள்ள கட்டடங்களின் மேற்கூரையில் 3 கிலோவாட் வரை சூரிய மின்சக்தி திறன் அமைக்க சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மின்வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் நோட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸான்னு தெரியல, மேபி பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை மென்மேலும் ஏற்றலும் அந்த பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் அப்படின்ட்டு இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஆஸ்கார் விருது பரிந்துரை பட்டியலில் இந்திய தந்தையின் கதை டு கில் எ டைகர். நிகழாண்டு ஆஸ்கார் விருதின் சிறந்த ஆவணப்பட பிரிவுக்கான பரிந்துரை பட்டியலில் இந்திய கிராமத்தில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மகளுக்காக தந்தையின் நீதி போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட டு கில் எ டைகர் ஆவணப்படம் இடம்பெற்றுள்ளது. 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா வரும் மார்ச் 10 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற இருக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, வேணுவரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது, வேணுவரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.